ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பாபஹர தசமி, அதை எப்படி சொல்கிறோம், அன்னைக்கு என்ன விசேஷம், என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த பாபஹர தசமினா என்ன, அதை எப்படி வச்சு நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஜேஷ்ட மாதம், அதாவது ஆனி மாதம், சுக்லபக்ஷம் வரணும், தசமி திதி சேரணும், புதன் அல்லது வியாழக்கிழமை, அப்புறம் ஹஸ்த நட்சத்திரம் சேரணும், வியதிபாத யோகம் வரணும், கரஜ என்னும் கரணமும் அன்னைக்கு சேரணும், செவ்வாய் அல்லது புதன்கிழமையுடன் கூடிய ஹஸ்த நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்தா அன்னைக்கு ஆனந்த யோகம்னு சொல்லுவா. அது அமைஞ்சானா இன்னும் விசேஷம். கன்னியா ராசியில சந்திரன் சஞ்சரிக்கிறது, ரிஷப ராசியில சூரியன் சஞ்சரிக்கிறது, இப்படி 10 விதமான விஷயங்களும் ஒன்று சேர்ந்தா அதை பாபஹர தசமின்னு சொல்கிறோம். ஆனால் சில வருஷங்களில் தான் அந்த மாதிரி எல்லாமே அமையும். அதனால் முக்கியமாக நம்ம எதை கணக்கில் எடுத்துக்கணுன்னா, தசமியோட கூடிய வியதிபாத யோகம் சேர்ந்துருந்தா அதை நம்ம ஒன்று வச்சுட்டு நம்ம பாபஹர தசமியை அனுஷ்டிக்கிறோம். சரி, அப்போ அன்னைக்கு என்ன பண்ணணும்? ஆண்கள் பெண்கள்னு ஜாதி மத பேதம் இல்லாமல் காலம்பரை எழுந்து அவாவா நித்திய கர்மாக்களை பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணுறோம். முக்கியமாக நீர்நிலைகளில் முடியாதவா அவரவர் இல்லத்தில் கங்காதேவியை நினச்சிட்டு ஸ்நானம் பண்ணணும். ஏன்னா கங்காதேவி உற்பத்தியான தினமும் அதுதான். தீபாவளி அன்னைக்கு நமக்காக அனைத்து நீர்நிலையிலையும் எப்படி கங்கா மாதா ஆவிர்பவித்து நமக்கு அனுகிரகம் பண்ணுவாளோ அந்த மாதிரி பாபஹர தசமி அன்னைக்கும் நமக்கு அனுகிரகம் பண்ண இருக்கா. அதனால் அதை மிஸ் பண்ணாதீங்க. ஸ்நானம் பண்ணி அர்க்கியம் விடலாம். 10 விதமான பழங்கள், அட்லீஸ்ட் 16 கைப்பிடி அளவுக்காவது குறையாமல் அரிசி தானம், இதெல்லாம் ஏழைகளுக்கு செய்யணும். சாயந்தர நேரத்தில் விஷ்ணு ஆலயத்துக்கு போய் அங்கே 10 தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு 10 விதமான புஷ்பங்களால் அர்ச்சனை செய்யணும். பிறகு 10 விதமான உணவுப் பொருட்களையும் ஏழைகளுக்கு தந்து அவளை திருப்தியாக சாப்பிட செய்யணும். இப்படி முறையாக அந்த பாபஹர தசமி விரதத்தை செய்கிறவா 10 விதமான பாபங்கள்லேருந்து விடுபட்டு அனைத்து சுகங்களையும் பெறுவார்கள் அப்படின்னு ஹேமாத்ரிங்கிற புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரி, அந்த 10 விதமான பாவங்கள் என்ன அப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மனுஷாலாக பிறந்தா ஒவ்வொருத்தரும் உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் தெரிஞ்சோ தெரியாமலோ 10 விதமான பாவங்கள் செய்கிறோம். அது என்னன்னு நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதத்தானாம் உபாதானம் ஹிம்சா சைவ விதானதஹ பரதாரோபசேவாச்ச காயிகம் திரிவிதம் ஸ்மிருதம். அதாவது தனக்குன்னு கொடுக்கப்படாத பொருட்களை எடுத்து உபயோகிக்கிறது, அப்புறம் விசேஷமாக ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் உயிர்களை ஹிம்சிக்கிறது, மற்றவர்களின் மனைவியினிடத்தில் தவறான எண்ணத்தோட பழகிறது, இந்த 3 செயல்களும் சரீரத்தால் செய்யப்படும் பாபங்கள். அடுத்ததா பாருஷ்யமன்ருதம் சைவ பைஷூன்யம் சாபி சர்வஷஹ அசம்பத்த பிரலாபஸ்ச வாங்மயம் ஸ்யாத் சதுர்விதம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கடுஞ்சொற்கள் பேசுறது, உண்மை இல்லாததை பேசுறது, அதாவது பொய் பேசுறது, ஒருவரை பற்றி மற்றவர்களிடம் கோள் சொல்வது, தேவையற்ற சம்பந்தமில்லாத பேச்சுக்களை பேசுறது, அப்படின்னு வாக்கால செய்யப்படும் பாபங்கள் மொத்தம் 4. அடுத்ததா பரத்ரவ்யேஷ்வபி தியானம் மனசா சானிஷ்ட சிந்தனம் விததாபினிவேஷ்ச மானசம் திரிவிதம் ஸ்மிருதம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மற்றவரின் பொருட்களை நாம் அடையணும் அப்படின்னு நினச்சா கூட பாவம், மற்றவருக்கு கெடுதல் நினைக்கிறது, காரணம் இல்லாமல் மற்றவரை வெறுத்து ஒதுக்கிறது ஆகிய 3ம் மனதால் செய்யப்படும் பாபங்கள். ஆக மொத்தம் ஒவ்வொருத்தரும் சரீரத்தாலும் மனசாலும் வாக்காலும் தெரிஞ்சோ தெரியாமலோ 10 விதமான பாவங்கள் நாம் செய்கிறோம். இதுதான் நமக்கு துன்பங்களுக்கு காரணமாக அமையிறது. ஏன்னா ஒருத்தரோட மனசை நம்ம வருத்தப்பட வச்சானாலே போகிறோம், அதான பலனை நம்ம அனுபவிப்போம். அதனால் இந்த மாதிரி சமயங்களில்
இதெல்லாம் பண்ணி நம்ம அந்த பாவத்தை போக்கிக்கணும். சரி, இதெல்லாம் பாவத்தெல்லாம் போக்கின்ட்டோம், அதுக்காக ஃப்ரெஷ்ஷாக பண்ணலான்னு நினைக்காதீங்க. இனிமே நம்ம இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பாபஹர தசமியை எல்லாரும் பயன்படுத்திண்டு மற்றவாளை ஹிம்சிக்காம சந்தோஷமா நாமும் சந்தோஷமா இருப்போம், அடுத்தவர்களையும் மகிழ்வித்து மகிழ்வோம் அப்படின்னு சொல்லி இதை நான் பூர்த்தி பண்றேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.